Good evening dear students. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 12th standard computer application தான் பார்க்க போறோம். ஓகேவா? So 11th chapter ஓட கண்டினியூ. நம்ம network access layer வரைக்கும் பார்த்திருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது network layer. Okay. It is a layer where data is addressed, packaged and routed among the network. The important network protocol that operate the network layer. So the network layer என்னன்னா இது எல்லாமே data is address, எந்த அட்ரஸ்க்கு எந்த டெஸ்டினேஷனுக்கு அங்கே போய் சென்ட் ஆக போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன். ஸோ எதை யூஸ் பண்ணுது அப்படின்னா இம்பார்ட்டன்ட் இதுக்குன்னா இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் ஐபி தான் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஐபி இருந்தால் மட்டும்தான் அந்த கரெக்டான டெஸ்டினேஷனுக்கு அட்ரஸை போய் சென்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் ஐபி. ரவுட்டபிள் ப்ரோட்டோக்கால் விச் யூசஸ் ஐபி அட்ரஸ் டு டெலிவர் பேக்கெட். ஸோ இது முழுக்க ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஐபி அட்ரஸ் எந்த ஐபி அட்ரஸ்ன்னு பார்த்து பேக்கெட்ஸை டெலிவர் பண்ணுறது தான் இதோட ஒர்க். ஓகே, இட் இஸ் அண்ட் unreliable protocol does not guarantee deliver for information address. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது does not guarantee deliver. ஸோ கண்டிப்பாக இதுக்கு கேரண்ட் கொடுக்க முடியாது, பட் கரெக்டான அட்ரஸ்க்கு இது கண்டிப்பாக அட்ரஸை சென்ட் பண்ணும் அப்படின்றாங்க. அடுத்தது ஏஆர்பி. ஸோ அதர் நெட்வொர்க் இல்லைங்களா? ஸோ ஏஆர்பின்னா என்னென்னு பார்க்கலாம். ஏஆர்பி அட்ரஸ் ரிசல்யூஷன் ப்ரோட்டோக்கால் ரிசால்வ் ஐபி அட்ரஸ். ஸோ இதில் ஐபி அட்ரஸ் தென் மேக் மீடியம் ஆக்சஸ் மேக் அட்ரஸ் சொல்வீங்க இல்லையா? ஸோ அந்த மேக் அட்ரஸ் இது ரெண்டுத்தையும் வச்சு தான் இங்கே ஒர்க் ஆகுது. A MAC address is a hardware identification number. நம்ம மொபைலோ இல்லை சிஸ்டமோ யூஸ் பண்ணுறோன்னா அதோட அந்த ஹார்ட்வேரோட ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் தான் மேக் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். தட் யூனிக்லி ஐடென்டிஃபை ஈச் டிவைஸ். ஸோ ஒவ்வொரு டிவைஸுக்குமே அந்த மேக் அட்ரஸ்ன்றது யூனிக்காக தான் இருக்கும் ஆன் நெட்வொர்க். டு மேப் ஐபி நெட்வொர்க் அட்ரஸஸ் டு த ஹார்ட்வேர் அட்ரஸஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஹார்ட்வேர் இந்த மேக் அட்ரஸ் தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஐபி அட்ரஸ்ன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஐசிஎம்பி. ஸோ ஐசிஎம்பின்றது இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோக்கால். ஸோ ஐபிஎம்பி அப்படின்றது இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோக்கால். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நெட்வொர்க் டிவைஸ் சென்ட் எரர் மெசேஜ் அண்ட் ஆப்ரேஷனல் இன்ஃபர்மேஷன். ஸோ கரெக்டான இன்ஃபர்மேஷன் தானே, எரர் ஃப்ரீயாக கரெக்டான சோர்ஸ் தானே, கரெக்டான டெஸ்டினேஷன் தானே பார்த்து ஸோ எந்த எரரும் இல்லை அப்படின்னா தான் அந்த டெஸ்டினேஷனுக்கு அந்த மெசேஜை சென்ட் பண்ணும். இதுதான் இந்த ஐசிஎம்பியோட ஒர்க். ஓகேவா? எக்ஸாம்பிள், your host or router may not be reached or a requested service is not presented. நீங்கள் நிறைய இடத்துல மெசேஜ் அனுப்பும்போது நாட் டெலிவர்ட் அப்படின்னா கூட உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இல்லை, அட்ரஸ் நாட் ஃபவுண்டுன்னு வரும். ஸோ இது எல்லாமே யாரோட ஒர்க்னா இந்த ஐசிஎம்பியோட ஒர்க் தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இன்டர்நெட் குரூப் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோக்கால் ஐஜிஎம்பி. கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்கால் யூஸ் ஹாஸ்ட் அண்ட் ரவுட்டர். ஸோ இது முழுக்க கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்ட் அண்ட் ரவுட்டர் டு சென்ட் மல்டி கேஸ்ட் மெசேஜர் டு மல்டிபிள் ஐபி அட்ரஸ். ஸோ மல்டி கேஸ்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபார்வர்ட்லாம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் ஒரே மெசேஜ் தான், பட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐபி அட்ரஸ் இருக்கிற சிஸ்டம்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற எல்லா குரூப் இன்ஃபர்மேஷன் குரூப் கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணுறது இந்த ஐஜிஎம்பி இன்டர்நெட் குரூப் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி ஃபார்வர்டிங் மெசேஜ், ஸோ அந்த மாதிரி குரூப் மெசேஜ் எல்லாம் ஒர்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் லேயர். Transport. The session are recognized and data packets are swapped between host in the layer. Two main protocol established is their layer are. ஸோ ரெண்டு லேயர் யூஸ் பண்ணி ஸ்வாப் பண்ணுறாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஸ்வாப் பண்ணுறாங்க. சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷன்லேருந்து ஸோ இந்த பக்கம் சோர்ஸ். ஸோ இந்த மாதிரி வர இன்ஃபர்மேஷன் எல்லாமே டிரான்ஸ்போர்ட் அப்படின்றாங்க. ஸோ இதில் டூ மெத்தட் ப்ரோட்டோகால்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஒன்று டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் ப்ரொவைட் ரிலையபிள் கனெக்ஷன் ஓரியன்டட் டிரான்ஸ்மிஷன் பிட்வீன் டூ ஹாஸ்ட். ஸோ ரெண்டு ஹாஸ்ட் இருக்க போகிறாங்க. ரெண்டு ஹாஸ்ட் இருந்தால் தான் ஒரு மெசேஜ் அவங்க சென்ட் பண்ணுவாங்க, இங்கேருந்து அவங்களுக்கு அங்கே சென்ட் ஆகும். இட் என்ஷூர் டெலிவரி ஆஃப் பேக்கெட். ஸோ இது எல்லாமே பேக்கெட்ஸாக தான் சென்ட் பண்ணும். ஹாஸ்ட் ஒரு கனெக்டிவிட்டியோட இருக்கிற இன்ஃபர்மேஷனில் இன்டர்நெட் கனெக்டிவிட்டியோட இருக்கிற சிஸ்டமில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சென்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோக்கால். ஸோ டிசிபி அண்ட் யூடிபி பார்த்தோம் இல்லைங்களா? யூடிபி அப்படின்றது யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோக்கால். ஸோ ப்ரொவைட் கனெக்ஷன்லெஸ் அன்ரிலையபிள் 1-to-1 ஆர் 1-to-many டெலிவரி. ஸோ 1-to-1ன்றது நம்ம இண்டிவிஜுவல் மெசேஜ் மாதிரி, 1-to-manyன்றது ஒரு மெசேஜ் வந்து குரூப் மெசேஜ் மாதிரி. ஸோ இந்த ப்ரொவைட் கனெக்ஷன்ஸ் இது எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணுறது யாருன்னா யூடிபி தான் சப்போர்ட் பண்ணுவார். ஓகே, லாஸ்ட் ஒன் அப்ளிகேஷன் லேயர். ஸோ அப்ளிகேஷன் லேயர் ஆஃப் த டிசிபி ஐபி மாடல் இஸ் சிமிலர் டு த செஷன் ப்ரெசன்டேஷன் அண்ட் அப்ளிகேஷன் லேயர். ஸோ இது ஓஎஸ்ஐ மாடலில் இருக்கிற செஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், அப்ளிகேஷன் லேயர் என்ன ஒர்க் பண்ணுதோ அதே ஒர்க் தான் இந்த அப்ளிகேஷன் லேயரும் பண்ணுது. ஸோ இது லேயர்ஸ் ஆஃப் ஓஎஸ்ஐ ரெஃபரன்ஸ் மாடல். த மோஸ்ட் பாப்புலர் அப்ளிகேஷன் லேயர் ப்ரோட்டோகால்ஸ் ஆர். ஸோ இதில் மோஸ்ட்டாக ஃபெமிலியராக யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹெச்டிடிபி கொடுத்துருப்பாங்க, எஸ்எம்டிபி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ ஹெச்டிடிபின்றது உனக்கே தெரியும், ஹைப்பர்டெக் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். ஸோ இதை யூஸ் பண்ணி த கோர் ப்ரோட்டோக்கால் ஆஃப் த வேர்ல்ட் வைட் வெப். ஸோ நம்ம இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்காக கனெக்ட் பண்ணுற ப்ரோட்டோக்கால் தான் ஹெச்டிடிபி.
ஸோ இது ஒரு அப்ளிகேஷன் லேயர்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலை சென்ட் பண்ணுவீங்க, அதுக்காக யூஸ் பண்ணுற ப்ரோட்டோக்கால் என்ன, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் FTP தான் யூஸ் பண்ணி ஃபைலை நம்ம சென்ட் பண்ணுவோம். எனேபிள் எ கிளைண்ட் டு சர்வர் சென்ட் அண்ட் ரிசீவ் கம்ப்ளீட் ஃபைல் ஃப்ரம் த சர்வர். ஸோ ஒரு சர்வர்லேருந்து கிளைண்ட்டுக்கு ஒரு ஃபைலை சென்ட் பண்ணுறது, அதுக்கு யூஸ் பண்ணுற ப்ரோட்டோக்கால் என்ன, FTP யூஸ் பண்ணுவோம். டெல்நெட் அப்படின்றது கனெக்ட் டு அனதர் கம்ப்யூட்டர் ஆன் த இன்டர்நெட். ஸோ ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டர் இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணுறது, ஸோ ஷேர் பண்ணுறதுன்றது டெல்நெட்டோட ஒர்க்கு. மெயில், சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் SMTP. ஸோ இமெயில் சர்வீஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரோட்டோக்கால் எல்லாமே SMTPன்னு சொல்லுவாங்க. அடுத்தது DNS. ஸோ DNSன்றது டொமைன் நேம் சிஸ்டம் ரெஃபர்ட் டு ஹாஸ்ட் கம்ப்யூட்டர் பை யூஸிங் நேம்ஸ் ரேதர் தென் நம்பர்ஸ். ஸோ DNSன்றது முழுக்க டொமைன் நேமையும் நம்பர்ஸை குறிக்கிறது தான். ஓகேவா? ஸோ இந்த DNS பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதோட 11th சாப்டர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் சாப்டர் DNS, டொமைன் நேம் சிஸ்டம். நெக்ஸ்ட் பாருங்கள், சாப்டர் 12 DNS, domain name system, learning objective to understand to need of domain name system for proper functioning of internet. So internetல எப்படி வந்து ப்ராப்பராக DNS ஒர்க் ஆகுது, தென் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் IP address, IP address கொடுக்கறதுனால என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, தென் டு நோ த பார்ட் ஆஃப் URL அண்ட் இட்ஸ் டைப், URLனா என்ன, URLோட பார்ட் என்னென்ன இருக்குது, காம்போனண்ட் ஆஃப் டொமைன் நேம் சிஸ்டம் அண்ட் இட் ஃபங்க்ஷன், டொமைன் நேம் சிஸ்டமோட ஃபங்க்ஷன் என்ன, அதோட காம்போனண்ட் என்ன இருக்குது, தென் எப்படி வந்து இந்த DNS ஒர்க் ஆகுதுன்ற இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக தான் நம்ம இந்த சாப்டர் ஃபுல்லாக ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் இன்ட்ரோடக்ஷன். இன் இயர்லியர் வெப்சைட் வேர் ஆக்சஸ்டு த்ரோ வேர் IP address. ஸோ எல்லா வெப்சைட் ஆகட்டும் இப்போ யூஸ் பண்ணுற எல்லாமே IP address இல்லாமல் அங்கே ரன் ஆகாது. ஸோ அந்த IP address யூஸ் பண்ணி தான் ஒரு வெப்சைட் ஆகட்டும் எல்லாமே ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்றாங்க. It was difficult for an individual to remember all the IP address to access the website. ஸோ இது வந்து எல்லாரும் நம்மளால் ஒரு வீட்டு அட்ரஸ் ஆகட்டும், ஸோ ஒரு அட்ரஸ் ஒரு 10 ஸ்டூடெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதே பெரிய விஷயம். ஸோ இப்போ எந்த டெஸ்டினேஷன்லேருந்து யார் கேட்டிருக்காங்க, ஒரே நேரத்தில் ஒரே பேஜில் நிறைய பேர் அங்கே ஆக்சஸ் பண்ணுவாங்க, பட் அவங்க எல்லாருக்குமே கரெக்டான இன்ஃபர்மேஷன் போய் சேருது. ஸோ அப்போ எல்லாத்துக்குமே காரணம் இந்த IP அட்ரஸ் தான். ஸோ ரொம்ப இது வந்து ஈஸியான ஒர்க்லாம் கிடையாது, ரொம்பவே கஷ்டமான ஒர்க் தான். ஸோ ஒரு இண்டிவிஜுவல் ரிமெம்பர் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த IP அட்ரஸ் வேறு வச்சுக்கிட்டு தான் அதை நம்ம என்ன பண்ணுதுன்னா எத்தனை பேர் யூசர் கேட்டாலும் கரெக்டான இன்ஃபர்மேஷன் அது சென்ட் பண்ணுது. ஸோ த டொமைன் நேம்ஸ் வேர் கிரியேட்டட் அண்ட் மேப்டு வித் IP அட்ரஸ். ஸோ இந்த டொமைன் நேம் பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணுறது மேப் பண்ணியிருக்கிறது எல்லாமே IP அட்ரஸை வச்சு தான் டொமைன் நேம் க்ரியேட் ஆகிருக்குன்றாங்க. லைக் ஃபோன் புக் வேர் ஆல் த கான்டாக்ட் நம்பர் ஆர் ஸ்டோர்ட் அண்டர் த ரெஸ்பெக்டிவ் நேம்ஸ் அண்ட் ஆக்சஸ்டு பை த contact name, domain name system maintain all the directory of domain names, host name and help us the access the website using domain host name. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபோன் புக் சொல்கிறாங்க. நம்ம மொபைல்ஸ் ஃபோனில் இருக்குது இல்லைங்க, அதில் கான்டாக்ட் பார்த்திங்கன்னா A to Zல எல்லா காண்டாக்டுமே இருக்கும், எவ்வளோ காண்டாக்ட் வச்சுருந்தாலும் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி இது வந்து ஜஸ்ட் மொபைலுக்கு சொல்கிறாங்க. டொமைன் நேம் அப்படின்றது எல்லா டைரக்டரி ஆஃப் டொமைன்ஸ், கூகுள், யாஹூ, பிங், ஸோ அவங்க எவ்வளோ தூரம் ஸ்டோர் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் இந்த DNSோட ஒர்க்கு அப்படின்றாங்க. ஸோ ஆல் டைரக்டரி நேம் ஸ்டோர் பண்ணி அந்த ஹோஸ்டோட நேமெல்லாம் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறது, வெப்சைட்டில் ஆக்சஸ் பண்ணுறது தான் இந்த DNS அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஓவர்வியூ ஆஃப் DNS. For all the communication to take place, information should pass through. So அதில் information take place, information should pass. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே அங்கே கம்யூனிகேஷன் DNS யூஸ் பண்ணி தான் நம்ம கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுறோம். எதுனா இந்த 7 layers நம்ம லாஸ்ட் சாப்டரில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, ஃபிசிக்கல், டேட்டா லிங்க், நெட்வொர்க், டிரான்ஸ்போர்ட், செஷன். ஸோ அந்த 7 layers யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்றாங்க. லேயர் இஸ் ஒன் ஆஃப் த அமௌங் 7 layers. There are several applications in the application layer and DNS. ஸோ ஒவ்வொருத்துலேயுமே நிறைய டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்குது. DNS ஆகட்டும் அதே மாதிரி தான். இஸ் ஒன் அமாங் தெம் இன்டர்நெட் இஸ் பேஸ்ட் ஆன் IP அட்ரஸ். ஸோ இன்டர்நெட்ன்றது பேஸே என்னென்னா IP அட்ரஸ் தான். IP அட்ரஸை பேஸ் பண்ணி தான் இன்டர்நெட் ரன் ஆகுது, நாட் டொமைன் நேம். டொமைன் நேம் ரன் பண்ணி அது ரன் ஆகலை, IP அட்ரஸை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகுது இன்டர்நெட். பட் இட் ஈஸி டு யூஸ் டொமைன் நேம் டு ரெஃபர் தம் ரேதர் தென் அலாங் நம்பர். ஸோ IP அட்ரஸை கம்பேர் பண்ணுறதுக்கு நம்ம டொமைன் நேமை ரெஃபர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அப்படின்றாங்க. டு எனேபிள் த யூஸ் ஆஃப் டொமைன் நேம் இன் எ நெட்வொர்க் டொமைன் நேம் சிஸ்டம். ஸோ அதில் இருக்கிற யூஸ் ஆஃப் டொமைன் நேம்ன்றது நெட்வொர்க் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தான் DNS அப்படின்றாங்க, டொமைன் நேம் சிஸ்டம். டொமைன் நேம்ஸ் IP address mapping must be consist across the network to ensure interoperability. DNS provide a domain name to IP address mapping through name server. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு மேப்பிங் மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணி நேம் சர்வருக்கு கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த DNS ப்ரொவைட் பண்ணுது. என்னென்னா டொமைன் நேமை ப்ரொவைட் பண்ணுது ப்ளஸ் IP அட்ரஸை மேப்பிங் பண்ணி அந்த நேம் சர்வருக்கு கொடுக்குது. டு
To know more about DNS working, we must first know about the IP address, URL, DNS component. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாலும் எப்படி ஒர்க் பண்ணுது இந்த ஐபி அட்ரஸ், தென் ஐபி அட்ரஸ்னால் என்ன, யூஆர்எல் என்ன, டிஎன்எல் ஒன்று, டிஎன்எஸோட காம்பனண்ட் என்ன அப்படின்றத நீங்கள் டீப்பாக தெரிஞ்சுக்க போகிறீங்க, டீட்டெயிலாக பார்க்க போகிறீங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க டொமைன் நேம் சிஸ்டத்துக்கு. ஹாஸ்ட் ஒரு லோக்கல் ஹாஸ்ட் நம்ம சர்வர் இது. ஸோ இங்கே எந்த இன்ஃபர்மேஷன் கேட்டாலும் டேரெக்டாக அது என்ன போய், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க என்ன டைப் பண்ணுங்கன்னா www.tn.school.government.in கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட் டேரெக்டாக எங்கே போகுது, அந்த சர்வர் போகுது. சர்வரில் போய்ட்டு ஸ்டோர் ஆகிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் சர்ச் பண்ணிவிட்டு எப்படி வருது பாருங்கள், இந்த சிஸ்டமோட ஐபி அட்ரஸை அந்த அட்ரஸை ஃபைண்ட் பண்ணி தான் வரும் அப்படின்றாங்க. ஸோ இதுதான் ஒரு டிஎன்எஸ்க்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இங்கே டொமைன் இருந்தது டிஎன் ஸ்கூல்ன்றது டொமைன் நேம். ஓகேவா? So while typing an address, example www.tnschool.government.in அப்படின்னு ஒரு ஐபி அட்ரஸ் நம்ம டைப் while அட்ரஸை நம்ம வெப்சைட் அட்ரஸை டைப் பண்ணுறோம், DNet translate into machine friendly IP address, for example 35.173.69.207. ஸோ இந்த மாதிரி அதை ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுன்னா டிஎன்எஸ் இந்த ஐபி அட்ரஸ் என்னன்றதை சேஞ்ச் பண்ணி அந்த சர்வரில் ஸ்டோர் பண்ணும் அப்படின்றாங்க. is the IP address www.tnschool.in and direct your internet connection to correct website. ஸோ நீங்கள் அந்த இந்த வெப்சைட் போன உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த சர்வரில் ஸ்டோர் ஆகுது இல்லைங்களா, சர்வரில் ஸ்டோர் ஆகும்போது என்னவா ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம், இந்த ஐபி அட்ரஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஸ்டோர் பண்ணும். ஸோ அது திருப்பி கரெக்டான அட்ரஸ்க்கு எப்படி வருது, இந்த ஐபி அட்ரஸ் என்னென்னு கண்டுபிடிச்சி அந்த ஐபி அட்ரஸ் தான் கரெக்டான வெப்சைட் வந்து நமக்கு அந்த கேட்டிருக்க ஒர்க்கு கொடுக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ஒன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ். ஸோ ஐபி அட்ரஸ்னால் என்ன, நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் டிஎன்எஸ் ஐபி அட்ரஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்றது. ஸோ ஐபி அட்ரஸ்னால் என்ன, இன்டர்நெட் ப்ரோட்டோகால். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணால் அட்ரஸ், சிம்பிளாக சொல்லணும் இது அட்ரஸ்ன்னு சொல்கிறாங்க. அட்ரஸ் இஸ் சிம்பிளி த லாஜிக்கல் அட்ரஸ் இந்த நெட்வொர்க் லேயர். ஸோ லாஜிக்கல் அட்ரஸை தான் அங்கே நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் how the door number, flat number is used to differentiate individual house from the other in the same apartment. IP address is also used to find. ஸோ இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குன்னா எப்படி ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே அட்ரஸ் தான் இருக்கும், பட் எல்லாத்துக்கும் யூனிக்காக ஃப்ளாட் நம்பர், டோர் நம்பர் கொடுக்குறாங்க இல்லையா, அதே மாதிரி தான் ஒரே இடத்துல ரன் பண்ணால் கூட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐபி அட்ரஸ் வச்சு தான் நம்ம அந்த யார் யார் அந்த என்ன கேட்டிருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஸோ இண்டிவிஜுவல் ஹவுஸ் மாதிரி தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். So IP at host system is whole network due to the increase the number of system network there is no of more address while lead to addressing. So இந்த IP addressல பார்த்தீங்கன்னா ரெண்டு மேஜர் மெத்தட் இருக்குது, ஒன்று IPv4 and IPv6. IPv4 அட்ரஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ IPv4 address is a 32-bit unique address. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 32-bit address given to the computer system. No two system can have some IP address if the network has connection, P connection, then P address should be there. ஸோ இந்த 32-bit ப்ராசஸரில் சிஸ்டமில் நம்ம ஒவ்வொன்று கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா P கனெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே P அப்படின்றது அட்ரஸ் அப்படின்றாங்க. ஸோ எந்த அட்ரஸ், அந்த ஐபி அட்ரஸ் சொல்கிறது அட்ரஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் அட்ரஸ் ஸ்பேஸ் இஸ் அ டோட்டல் நம்பர் ஆஃப் அட்ரஸஸ் that can be made by that protocol. ஸோ இதில் என்ன எதை வச்சு மேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரோட்டோகால்ஸை வச்சு இதை மேட் பண்ணுறாங்க. இட் இஸ் determined by the number of bits that protocol use. ஸோ இது எதுக்கு முழுக்க யூஸ் ஆகுது அப்படின்னா நம்பர் ஆஃப் பிட்ஸ் எவ்வளோ ப்ரோட்டோக்கால் அங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத கால்குலேட் பண்ணுது. இஃப் த ப்ரோட்டோகால் யூசஸ் n bits then the address space that protocol should be 2 power n. ஸோ நீங்கள் n bits யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்பேஸை கால்குலேட் பண்ணுது, அப்போ 2 power n அப்படின்னு அங்கே அட்ரஸை ஃபார்ம் பண்ணும் அப்படின்றாங்க. So the number of addresses that can be performed IPv4 is 2 power 32. ஸோ அப்போ இதோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 2 power 32, ஏன்னா 32-bit யூனிக் ப்ராசஸ் இல்லையா, அதனால இங்கே 2 power 32 அப்படின்னு கொடுக்குறாங்க. There are 2 ways to represent the IP address. ஸோ 2 வேவில் IP அட்ரஸை இங்கே ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. என்னென்னா பைனரி நோட்டேஷன் அண்ட் டாட்டட் டெசிமல் நோட்டேஷன் சொல்கிறாங்க. ஸோ பைனரி நோட்டேஷன்னா உனக்கே தெரியும், 0s and 1 32-bit நீங்கள் என்ன கொடுத்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக 0s and 1sன்ற பைனரி வேல்யூவாக மாற்றி யூஸ் பண்ணுறது பைனரி வேல்யூஸ். பைனரி நோட்டேஷன் த அட்ரஸ் இஸ் எக்ஸ்பிரஸ்டு 32-bit பைனரி வேல்யூ. ஸோ 32-bit பைனரி வேல்யூவை கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதா என்னென்னு சொல்கிறாங்கன்னா பைனரி நோட்டேஷன் சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்தது டாட்டட் டெசிமல். ஸோ டாட்டட் டெசிமல் நோட்டேஷன் த அட்ரஸ் இஸ் ரைட் அண்ட் த டெசிமல் ஃபார்மேட் செப்பரேட்டட் பை டாட். ஸோ ஒவ்வொன்றுத்தையும் நம்ம டாட் வச்சு செப்பரேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே 4 அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 அட்ரஸ் அதோட ஸ்பேஸ், அதோட டோட்டல் கெப்பாசிட்டி அப்படின்றது எல்லாத்தையுமே ஒரு டெசிமல் வேல்யூவில் பட் அதை டாட்டை வச்சு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறது டாட்டட் டெசிமல் நோட்டேஷன் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ஒன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு IPv4க்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ IPv4க்கு
இன்ஃபர்மேஷன் இங்கே பாருங்கள் IPv4ல ஸோ அந்த பைனரியை கன்வெர்ட் பண்ணும்போது ஸோ ஒரு 1 byte 2 செகண்ட் பைட் 3rd byte 4 byte ஸோ இந்த மாதிரி பிரிக்கிறது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் இந்த IP அட்ரஸ் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் இந்த 122. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் பைட்டோட பைனரி வேல்யூ, செகண்ட் பைட்டோட பைனரி வேல்யூ, தேர்ட் பைட்டோட பைனரி வேல்யூ, ஃபோர்த்தோட பைனரி வேல்யூ. ஸோ இதுதான் IPv4. ஒன்று பைனரி நோட்டேஷனாக ஐடென்டிஃபை பண்ணும், இல்லைனா இந்த மாதிரி டாட்டட் டெசிமலை ஐடென்டிஃபை பண்ணும் அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் IPv6. ஸோ IPv6 இஸ் அ 128-bit யூனிக் அட்ரஸ். ஸோ அது 32-bit, இது வந்து பார்த்தீங்கன்னா 128-bit அட்ரஸ் given the computer system. The number of address that can be performed IPv6 is, ஸோ IPv6 எப்படி ரெப்ரசென்ட் பண்ணனா 2^128, ஏன்னா இது 128-bit யூனிக் அட்ரஸ் அதுன்றனால. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த IPv6 அட்ரஸ் இந்த 128-bit ஆர் டிவைடட் இன்ட்டு 816-bit. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 816-bit-ஆக பிரிக்கிறாங்க. அங்கே எப்படி 4 பார்ட்டாக பிரிச்சாங்களோ இங்கே 16-bit-ஆக பிரிச்சிருக்காங்க. ஈச் பிளாக் தென் சேஞ்ச்டு 4 digits. ஸோ ஒவ்வொன்றுமே 4 digit-ஆக பிரிச்சிருக்காங்க. ஸோ இது முழுக்க எக்ஸாடெசிமல் நம்பரால் செப்பரேட் ஆகிருக்கு. நீங்கள் ஆல்ரெடி டெசிமல், ஆக்டல், எக்ஸாடெசிமல் உங்களுக்கே தெரியும். ஸோ எக்ஸாடெசிமலால் செப்பரேட்டட் பை கோலனை வச்சு இங்கே செப்பரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ இதுதான் இந்த IP அட்ரஸ்ஸு. ஸோ இது எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்கள். நெட்வொர்க் ப்ரிஃபிக்ஸ் முன்னாடி ஹாஸ்ட் நம்பர். ஸோ 64-bit 64-bit ரெண்டாக பிரிச்சிருக்காங்க 128. ஃபஸ்ட்டு 64 பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கு கொடுக்குறாங்க, அடுத்து 64 ஹாஸ்ட் நம்ம லோக்கல் கம்ப்யூட்டரோட ஹாஸ்ட் நம்பர் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் 0 to 9 வரும், அடுத்து 10லேருந்து F வரைக்கும் ஆல்ஃபபெட் வேல்யூஸ் வரும் எக்ஸாடெசிமலுக்குன்றது தெரியும். ஸோ ஒவ்வொரு வேல்யூ ஸோ 4 bit-ஆ தெரியுதா, 16-bit பிரிச்சிருக்காங்க. ஸோ ஒரு பிட்டுக்கு 16, இன்னொரு பிட்டுக்கு 16 சொல்லிட்டு இப்படி தான் ஒரு IP அட்ரஸை சேஞ்ச் பண்ணி இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி கொடுக்குறது என்னென்னா IPv4ல. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் URL. ஸோ URLனா என்னென்னு பார்க்கலாம். The uniform resource locator is the address of a document on the internet. ஸோ அந்த அட்ரஸ் டாக்குமெண்ட் இன்டர்நெட்டில் அதோட டாக்குமெண்ட்டை சொல்கிறது தான், அட்ரஸ் என்னென்று சொல்கிறது தான் யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். URL is made of a 4 parts. ஸோ URLல பார்த்தீங்கன்னா 4 part இருக்குது. என்னென்னா ப்ரோட்டோக்கால், எந்த ப்ரோட்டோக்கால்ஸ் யூஸ் பண்ணுறோம், என்ன ஹாஸ்ட் யூஸ் பண்ணுறோம், எந்த ஃபோல்டர் நேம் என்ன யூஸ் பண்ணுறோம், என்ன ஃபைலை ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ இந்த 4 பார்ட்டு தான் அங்கே மேஜராக ரோல் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கு. ஈச் பார்ட் ஹேஸ் இட் ஓன் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு விதமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. டிபெண்டிங் ஆன் த அப்ளிகேஷன், எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அப்ளிகேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கேன் பி ஆடட் இன்டு URL, பட் the common and fundamental URL consists of 4 part. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எதை டிபெண்ட் பண்ணால் அப்ளிகேஷன் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா காமனாக ஃபண்டமெண்டல் URL என்ன இருக்கோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் அப்படின்னா அதுதான் அங்கே ஃபண்டமெண்டல். ஸோ அந்த வச்சு தான் அங்கே என்ன பண்ணால் காமனாக ரன் பண்ணோம் அப்படின்றாங்க. URL கன்சிஸ்ட் ஆஃப் தஸ் 4 பார்ட். ஸோ இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க HTTP. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4 பார்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டு ப்ரோட்டோக்கால், HTTPன்றது ப்ரோட்டோக்கால். இங்கே பார்த்தீங்கன்னா டொமைன் அண்ட் ஹாஸ்ட் நேம், எந்த டொமைனுக்கு நம்ம போகணும், ஃபார் என்ன சர்ச் பண்ணால் tn.government.in, இதுதான் இங்கே என்னென்னா டொமைன் நேம். ஸோ அதில் எந்த ஃபோல்டரில் எந்த சைட் இருக்குது, இது ஆல்ரெடி நீங்கள் எதுவும் கொடுக்க மாட்டீங்க, மேலே வரும் பார்த்துருக்கீங்களா, அந்த நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ செக் பண்ணுங்கள், அடுத்த வாட்டி செக் பண்ணுங்கள். அது வந்து அந்த ஃபோல்டரில் இந்த சர்வரில் இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைல் எக்ஸ்டென்ஷன். அப்போ JPEG அப்படின்றது அப்போ இமேஜ் ஃபைலை அவங்க டெக்ஸ்ட் இது பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு அதை பார்த்த உடனே தெரியுது இல்லைங்களா. ஸோ இதுதான் URL. ஸோ URLல பார்த்தீங்கன்னா 4 பார்ட் இருக்குது. ப்ரோட்டோக்கால், டொமைன் நேம், எந்த ஃபோல்டர், என்ன மாதிரியான ஃபைல் ஆக்சஸ் பண்ணுறோம். நம்ம ஆடியோ ஃபைலாக இருந்தால் MP3 வரும். ஸோ ஆடியோ ப்ளஸ் வீடியோ இருந்தால் MP4 வரும் இல்லைங்களா, அதை தான் சொல்கிறாங்க. அதுதான் URL. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் figure shown the basic URL where HTTP is a protocol, www.cms.tn.government.in ஹாஸ்ட் நேம் ஆர் டொமைன் நேம், இல்லை அந்த சைடுன்றது சொல்லலாம். தென் ஃபோல்டர் எப்படின்னா default/file.press-release. ஸோ இவங்க அந்த சர்வரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்களே அதுதான் அங்கே ஃபோல்டர் நேமாக வரப்போகுது. தென் லாஸ்ட் ஒன் ஃபைல் நேம். ஸோ ஃபைல் நேம் அப்படின்றது JPEG-ஆக இருக்கா, MP3-ஆக இருக்கா, MP4-ஆக இருக்கா அப்படின்னு டினோட் பண்ணுறது தான் இங்கே file name. Okay, this is a file name. Thus are the basic information which can be obtained from URL. So இது எல்லாமே சேர்ந்தது தான் URL. இது எல்லாத்துக்குமே URL-ல தான் இருக்கும். ஓகே, URL-ஓட டைப். ஸோ 2 டைப்ஸாக டிபெண்ட் பண்ணியிருக்கு. டிபெண்டிங் ஆன் த லொக்கேஷன் ஆஃப் த டாக்குமெண்ட் URL இஸ் டிவைடட் இன்டு 2 டைப்ஸ். 2 டைப்பாக டிஃபைன் ஆகுது. ஒன்று ஆப்சல்யூட் URL, இன்னொன்று ரிலேட்டிவ் URL. ஸோ ஆப்சல்யூட் என்னும்போது பர்டிகுலராக அந்த பார்ட்டை மட்டும் ஆக்சஸ் பண்ணுறது ஆப்சல்யூட் சொல்லுவாங்க. ரிலேட்டிவ்ன்றது ஸோ நிறைய நீங்கள் ரிலேட்டிவ் ஒரு டொமைன் ஓப்பன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்னொன்று ஓப்பன் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது ரிலேட்டிவ் URL. ஸோ ஆப்சல்யூட் URLனா பார்க்கலாம். Absolute URL is a complete address of document on the internet. ஸோ ஒரு இன்டர்நெட்டில் கம்ப்ளீட் அட்ரஸை சொல்கிறது absolute அப்படின்றாங்க. Absolute URL contain all the information that are required to find the files
ஆன் இன்டர்நெட். ஸோ ஆப்சல்யூட் அப்படின்றது இந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே கண்டுபிடிக்கிறது எந்த ஃபைலில் இருக்குன்னு கரெக்டாக அந்த பர்டிகுலர் ஃபைலை மட்டும் ஆக்சஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இண்டெக்ஸ் பேஜ் கொடுத்துருப்பாங்க, நமக்கு 7th சாப்டர் வேணும்னா 7th சாப்டரில் எந்த ஆப்சல்யூட்டாக எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நம்ம கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது தான் ஆப்சல்யூட் URL. ஓகே, these are similar to postal address. If any of the information is missing, then post will not be able to deliver to the right person. நீங்கள் இதை absolute கொடுக்கும்போது இன்கேஸ் அது கிடைக்கல அப்படின்னா நாட் மேட்ச் அப்படி நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடும் பார்த்துருக்கீங்களா சர்வர். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான். கரெக்டாக டெலிவரி இல்லைன்னா அது அப்படியே ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணிடும், ஸ்டாப் பண்ணிடும். ஸோ அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை டெலிவர் பண்ணாது அப்படின்றாங்க. Similarly, if any of the 4 part is missing, then browser could not be able to link the specific file. So all the 4 part is very important in absolute URL. So நீ absolute URL கொடுக்குற அப்படின்னா 4 ஃபைலுமே கண்டிப்பாக அந்த URL பொறுத்த வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்றாங்க. ப்ரோட்டோகால்ஸ் கொடுக்கணும், தென் ஃபைல் நேம் கொடுக்கணும், அது என்ன ஃபார்மேட்ன்றது கண்டிப்பாக எல்லாமே கொடுத்தா மட்டும்தான் அந்த absolute URL கரெக்டாக ரன் ஆகும். இன்கேஸ் நீ தப்பாக கொடுத்துருக்க அப்படின்னா அங்கே ரன் ஆகாமல் ஆப்ஜெக்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வந்து உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஸோ அதை டெலிவர் பண்ணாது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் relative URL. So relative URL it is a partial address of document now on the internet. So internetல இது ஒரு partial மாதிரி தான். Relative URL contain a file name or file name with a folder name. ஸோ அதில் நீங்கள் ஃபைல் நேம் என்ன ஃபோல்டர் நேம் ஏதாவது ஒன்று கொடுத்தா போதும், அதை ரிலேட் பண்ணுற மாதிரி நிறைய வரும். ஸோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், லிங்க் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே போகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் relative URL. We can use this type of URL when the file is on the same server related on the original document. ஸோ அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டோட absolute URL தெரியலனா கூட நம்ம ரிலேட்டிவ் சர்வரை வச்சு நம்ம அந்த சர்வரில் இருக்கிற அந்த ரிலேட்டிவ் இன்ஃபர்மேஷன் URL வச்சு கூட நம்ம ஆக்சஸ் பண்ணி அந்த ஒரிஜினல் ஃபைலை ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஓகே ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், DNS காம்போனன்ட். இதை வந்து நம்ம ஃபர்தர் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Curriculum Parkram. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge power lasts forever. Faithful friends to easy for sure. Lovely teachers can promise them. What's the culture we will start them. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7.